வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு 13/9/2024. இன்றைக்கு நிர்மல். இந்த நிர்மலில் ட்ரா நம்பர் 397. இந்த 397 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம நேற்றைய கணக்கில் என்ன வந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதில் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்துருக்கிறது ஐடி மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. இதில் ஆல் போர்டுக்கு 2 கொடுத்துருக்காரு. இவர் கமெண்ட் பண்ணும்போது அவங்க பேரையும் அப்படியே டைப் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவங்க பேரை சொல்கிறதுக்கு இது ஒரு வசதியாக இருந்திருக்கும் நண்பர்களே. இதில் ஆல் போர்டுக்கு 2 கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. இதில் சி போர்டுக்கு 2 பாஸ் ஆகிருக்கு. இந்த நண்பருக்கு வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். அதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். பார்க்குற அனைத்து நண்பர்களும் உங்களுடைய கணிப்பில் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நண்பர்களே. இன்றைய கணிப்பில் நம்ம என்ன வருதுங்கிறத பார்த்துருவோம். அதே போல் நம்ம நேற்றுக்கு கொடுத்த கணக்குலேயும் வருஷ நம்பர் தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். 5 ஏ போர்டுக்கு வச்சு எடுத்துருந்தோம். ஓகேங்களா. அதில் 5 அப்படின்னு வரும்போது இதுக்கு மேலே உள்ள வரிசையில் 5 6 7 அப்படின்னு எடுத்துருந்தோம். அதே போல் அது 5க்கு கீழே கொடுக்கும்போது 3 4 5 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஆனால் வருஷ நம்பர் அப்படி தான் வந்திருக்கு. 1 2 3 அப்படிங்கிற வருஷம் வந்திருக்கு. ஓகேங்களா. இதில் அதுக்கும் கீழே போய் 1 2 3 அப்படின்னு எடுத்து 312 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா. இதில் நமக்கு பாஸ் ஆனது ஏ போர்டுக்கு 3 மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இந்த வருஷ நம்பர் அமைப்பு மட்டும் பாஸ் ஆனது. இதில் ஏ போர்டு மட்டும்தான் நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்த நம்பர் 3. ஓகேங்களா. இன்றைய கணக்கில் அதே போல் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் 253. ஓகேங்களா. இந்த 253 அடுத்தது 915 இந்த அமைப்புக்குன்னு பார்த்துடலாம். அதே போல் இந்த நம்பரில் பார்க்கும்போது நமக்கு அதே போல் வருஷம் தான் இதுலேயும் வருது. ஓகேங்களா. தினசரி பார்த்த நம்பரில் அந்த வருஷத்தில் உள்ள நம்பர் தான் இதுலேயும் வருது. உங்களோட கணக்கில் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். இதில் ஏ போர்டுக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதில் 2 9ங்கிறதுக்கு மீண்டும் ஒரு 9 வருது. ஓகேங்களா. அதே போல் பி போர்டுக்கு பார்க்கும்போது 5 1ங்கும் போது 0 இருக்குது. ஓகேங்களா. 5 1ங்கும் போது 0 இருக்குது. அதே போல் 3 5ங்கும் போது இதுக்கு ஒரு 8 இருக்குது. ஓகேங்களா. இதில் எப்படி வேணாலும் இந்த நம்பரை பற்றி வச்சுக்கலாம். 908 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. இந்த கணக்கில் எப்படி வேணாலும் வைக்கலாம். இதில் எப்படி வேணாலும் வைக்கிறதுக்கு ஏன் கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதை பாருங்கள். அடுத்தடுத்து இதை பாக்ஸு போல் நம்ம எடுத்தோம்னா 2 1 அடுத்தது இதுக்கு சி போர்டுக்கு 0 வரலாம். ஓகேங்களா. சி போர்டுக்கு 0. இந்த கணக்கில் சி போர்டுக்கும் 0 இருக்குது. ஓகேங்களா. அது இந்த கணக்கை பாருங்கள். 3 1ங்கிறதுக்கு இந்த சைட்லேயும் நமக்கு 3 1 அப்படிங்கும்போது ஒரு 8 இதுலேயும் வரும். ஓகேங்களா. இதில் பி போர்டுக்கு பார்க்கும்போது இந்த 9ங்கிறது அப்படியே வந்தாலும் வரலாம். ஓகேங்களா. அதுபோல் மாற்றி வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இதே இன்னொரு வாரம் 3 வாரம் விட்டு ஒரு 3 வாரம் கணக்கு பார்க்கும்போது அதே அமைப்பும் அதுலேயும் இருக்குது. ஓகேங்களா. அந்த அமைப்பு அதுலேயும் வருது. அது பாருங்கள். இங்கே பாருங்கள். 974 அடுத்த நம்பர்னு பார்க்கும்போது இதை பாருங்கள். 3 வாரம் விட்டு தான் அதில் 44 அப்படிங்கிற டபுள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா. இதில் 44 அப்படிங்கிறது டபுள்ஸ் வந்திருக்கு. இதில் நான் பார்க்கும்போது 4 4 அப்படிங்கும்போது மீண்டும் அந்த 4 சி போர்டுக்கு வரலாம். ஓகேங்களா. 844 974 அப்படி பார்க்கும்போது இந்த கணக்கில் பி போர்டுக்கு பாருங்கள். 4 7ங்கும் போது பி போர்டுக்கு 9 வரும். நம்ம 2 வார கணக்கில் கொடுக்கும் போதும் 9 இருக்குது. ஓகேங்களா. இந்த கணக்கில் 4ங்கிறதும் சி போர்டுக்கு இருக்குது. இது 0ங்கிறது இந்த கணக்கில் வருது பாருங்கள். ஏ போர்டுக்கு 8 9ங்கும் போது 0 ஏ போர்டுக்கும் இருக்குது. ஓகேங்களா. இதில் இந்த 4 வந்திருக்குங்களா. சி போர்டுக்கு 44. அடுத்தது மீண்டும் இந்த 4 வந்தது. இந்த 4 இதை பார்த்துக்குங்க. இந்த 4ங்கிறது இங்கே வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இன்றைய கணக்கில் நம்ம பார்க்கும்போது இந்த 8ங்கிறது நமக்கு இங்கே 8 வந்தால் தான் இந்த கணக்கு க்ளோஸ் ஆகும்.
அப்படி பார்க்கும்போது இந்த 098 அப்படிங்கிற மாதிரி வருது பாருங்கள். ஓகேங்களா, இந்த அமைப்பில் 098 அப்படின்னு வரலாம். இதை நம்ம ஒரு பாக்ஸாக கொடுக்கலாம். அந்த 4 அப்படி சி போடுக்க உள்ளதை மட்டும் ஒரு தனிப்பட்ட முனையில் கணக்கு வச்சுக்கிட்டு இந்த 908 அப்படிங்கிறத பாக்ஸை கொடுக்கலாம். அந்த கணக்கில் இது வருஷத்தில் வருதுன்னு சொல்லியிருந்தாங்களா, அது வருஷ கணக்குன்னு பார்க்கும்போது இப்படி வருது பாருங்க, ரிவர்ஸில் அப்படியே வரும். ஓகேங்களா, இதில் ரிவர்ஸில் வரும். அது 0ன்னு வருது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 980. அதே போல் 4 கொடுத்தோம் இல்லைங்களா, இந்த 4 அப்படிங்கிறதுக்கு இந்த 4 இங்கே இருக்குது, அதுக்கு 0 வரலாம். ஓகேங்களா, டபுள் 4 வந்திருக்குங்கும் போது அடுத்தது 0 வர வாய்ப்பு இருக்குது. அந்த கணக்குலேயும் சி போர்டுக்கு 0 இருக்குது. இன்றைய வரைக்கும் நமக்கு சி போர்டுக்கு 0 அதிக நாளாச்சு ஓகேங்களா. இந்த கணக்கில் பார்க்கும்போது இந்த நிர்மலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 இறங்கணும். அந்த கணக்கில் 0ங்கும் போது 980 890 அப்படிங்கிற கணக்கு வரணும் நம்பர்களே இதில். ஓகேங்களா, 0 கணக்குக்கு இதில் 980 890 அப்படிங்கிற 2 நம்பரை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கணக்கில் செட் ஆனால் மட்டும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதுவே நமக்கு 908 அதே போல் 098 அப்படின்னு கொடுக்குறேன். இது சி போர்டுக்கு 8க்கு. இதை சி போர்டுக்கு 9 மட்டும் கொடுக்கல. ஏன்னா இந்த தனிப்பட்ட முறையில் இந்த 5க்குன்னு பார்க்கும்போது நமக்கு 9 வரலாம். ஓகேங்களா, அது தினசரி கணக்கில் ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கில் கொடுக்குறேன் 9ங்கிறது. ஓகேங்களா, அதே போல் இந்த வாரக்கணக்குலேயும் எடுக்கலாம். அந்த 9 சி போர்டுக்குங்கிறது வாரக்கணக்கில் வருதா, இந்த 2 இருக்குங்களா, 2 அடுத்தது 9 அப்படிங்கும்போது அடுத்தது இங்கே ஒரு 9 வந்ததுனால் இந்த 2 க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா, ஒரு நம்பர் அடிப்படுது அப்படிங்கும்போது அந்த 2 அடிப்படணுன்னா மீண்டும் ஒரு 9 வந்தால் இந்த வரணும். ஓகேங்களா, இந்த கணக்கில் இது இருக்குது. ஓகேங்களா, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சி போர்டுக்கு 8 உள்ளதையும் கொடுத்தாச்சு. இந்த கணக்குலன்னு பார்க்கும்போது இந்த 2 நம்பரு 0வும் 8ம் வச்சு தான் கொடுத்துருக்கோம். இதில் 4 நம்பர். ஓகேங்களா, இதில் 4 நம்பர் இருக்குது. இதை சி போர்டுக்கு 4 கொடுத்துருக்கோம். அந்த 4ங்கும் போதும் இதை பார்த்துக்குங்க, 904 904 அதே போல் 094 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த 4ங்கிறது மீண்டும் 4ன்னு இறங்கினால் மட்டும். ஓகேங்களா, ஏன்னா அந்த கணக்கு நமக்கு 844ங்கிற கணக்கில் இந்த 8 அடிப்படணுன்னா சி போர்டுக்கு 8 தான் வரணும். ஓகேங்களா, அப்படி இல்லாட்டி அந்த 8க்கும் ஒரு பவர் வச்சு மீண்டும் 4 இறக்கினால் இந்த 4 வரலாம். 904ம் 094 அப்படிங்கிற நம்பரும் வரலாம். ஓகேங்களா, இது உங்களோட கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா, நம்ம முழுசாக கொடுக்கறது கணக்கவே இதையே நீங்கள் பரட்டி வச்சு பார்த்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நம்பருக்கும் 2 நம்பர் தான் கொடுக்குறோம் சி போர்டு கணக்கை வச்சு. ஓகேங்களா, இதுக்காக தான் இந்த 2 நம்பரையும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தினசரி கணக்குன்னு ஒன்று இருக்குது, அதில் தான் 9 வருது, அதுவும் பார்த்துடலாம். தினசரி கணக்குன்னு பார்க்கும்போது இதில் 9 அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஏன்னா இந்த டோட்டலாக இதில் இந்த 3 வாரத்துக்கும் 3 நாளைக்கு உள்ள நம்பரை பாருங்கள், எல்லாமே வருஷ நம்பர் தான். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டில் 4 5 6. ஓகேங்களா, 6க்கு அப்புறம் 7 8 9 அப்படின்னு இறங்கியிருக்கு. ஓகேங்களா, 7 8 9 அப்படி பார்க்கும்போது 10 11 12 அப்படின்னு இறங்கணும். அது இன்றைக்கு தான் நமக்கு அந்த கணக்கு வருது. ஓகேங்களா, இன்றைக்கு வரும்போது நேற்றுக்கே வந்துருச்சு. இந்த 12ங்கிற கணக்குக்கு 0வுக்கு 3 வச்சு அங்கே இருக்குது. ஓகேங்களா, அப்படிங்கும்போது அந்த 0வை மையமாக கொண்டு இன்றைக்கு 098 அப்படின்னு நம்ம கணக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அந்த அமைப்பு அதில் வந்துருச்சு. இந்த அமைப்பு தினசரி கணக்குன்னு பார்க்கும்போது நமக்கு இதில் சி போர்டுக்கு 9 வரலாம். ஓகேங்களா, இந்த 3க்குன்னு பார்க்கும்போது ஒரு பவர் அது 9 இறங்க சி போர்டுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அந்த கணக்கில் பார்க்கும்போது
இதை பார்த்துக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் பாருங்கள். இதை பார்க்கும்போது டோட்டலாகவே இதை பார்க்கலாம். இப்படி 72 78 7க்கும் 0 இறங்கலாம். 8 2 அப்படிங்கிறதுக்கு இதுக்கும் 0 இறங்கலாம். 8 + 2 10 அப்படிங்கும் போது 0 அப்படிங்கிறது இதில் இறங்கலாம். ஓகேங்களா? இதில் 2 9 இருக்குது பாருங்கள், ஏ போர்டுக்கு. அந்த 9ங்கிறது மீண்டும் ஏ போர்டுக்கு இறங்கலாம். அந்த 2க்காக 9 ஏ போர்டுக்கு இறங்கலாம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு 900 அப்படிங்கிற நம்பர் வருது. 900 அப்படிங்கும்போது இதை கொடுத்துருப்போம். ஓகேங்களா? நமக்கு அதே நம்பர் அப்படியே வருது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் 009 அப்படின்னு பரட்டிங் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் மட்டும்தான் சி போர்டுக்கு 9 கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? பி போர்டுக்கு 0ன்னு வந்தால் 09 அப்படின்னு வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பக்கத்துக்கு லைக் போட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.